பாமகவின் எம்எல்ஏக்கள் 2 பேர் உடல்நலமின்றி மருத்துவமனையில் உள்ளனர். அவர்கள் உடல், மன ரீதியாக விரைவில் குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம். சேலம் மாவட்டம் பாமகவின் கோட்டை, வரலாற்றில் அதிக சட்டசபை இடங்களை தந்த இடம் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். அத்துடன் தனியே போட்டியிட்ட போதும் எம்எல்ஏக்களை கொடுத்தது சேலம். ஒவ்வொரு முறை இங்கு வந்து செல்லும் போது கூடுதல் தைரியம் கிடைக்கிறது. கடந்த தேர்தலில் சேலத்தில் திமுக ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. வரும் தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கினார். ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கியிருந்தால் சட்ட சிக்கல் வந்திருக்காது. அதற்கு பின் வந்த திமுக உரிய வாதங்களை வைத்திருந்தால் இடஒதுக்கீடு ரத்தாகி இருக்காது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திய பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் தரவில்லை. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற தோற்றத்தை முதலமைச்சர் நிகழ்ச்சிகளில் பொய்யாக உருவாக்குகிறார்கள். டாஸ்மாக் விற்பனையில் 1000 கோடி ரூபாய் வாகன இயக்கத்தில் மட்டும் கண்டறியப்பட்டுள்ளது. உள்ளே போனால் 50,000 கோடி ரூபாய் ஊழல் கண்டறிய முடியும். சில வாரங்களாக கட்சியில் என்னை வைத்து குழப்பங்கள் நிலவுகின்றன. என் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100% பொய். இன்னும் சில நாட்களில் தெளிவாக தெரியப்படுத்துவேன் என்றும், தலைவர் பொறுப்பு பொதுக்குழுவில் தொண்டர்கள் கொடுத்தது. தற்போதைய குழப்பங்களை தைரியமாக எதிர்கொள்வேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருவரையும் மதுரையில் நடக்கும் முருகன் மாநாட்டிற்கு அழைத்துள்ளனர். அவர்கள் இருவருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடுத்தும் மாநாட்டை முருகன் பெயரில் மதுரையில் நடத்துகின்றனர். கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து வருகிறோம். திமுக ஆட்சியில் 117 முருகன் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. பழனியில் ரம்யமான சூழல் நிலவுகிறது. முருக கடவுளுக்கு சிறப்பு செய்யும் ஆட்சியாக திமுக அரசு இருக்கிறது. ஏற்கனவே வேலை கையில் எடுத்துக்கொண்டு பாஜகவினர் ஊர் ஊராக சுற்றினர். அதில் கிடைத்தது 0 தான். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கத்தில் தான் முருகன் இருக்கிறார். திருப்பரங்குன்றம் சென்றபோது முருகன் மாநாட்டிற்கான அழைப்பிதழை என்னிடம் தந்தனர். முருகன் படம் அதில் இருந்ததால் வாங்கினேன் என்றும் சேகர்பாபு பேசியுள்ளார். காலமுறை ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கோரி பாத யாத்திரையில் ஈடுபட்ட 7 அரசு மருத்துவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காலமுறை ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மற்றும் கொரோனாவில் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்திற்கு அரசு வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவர்கள் சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தமிழக அரசு மருத்துவர்களின் சட்ட போராட்ட குழுவினர் சேலம் மேட்டூரில் இருந்து சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடம் வரை 11ஆம் தேதி பாத யாத்திரையை துவங்கினர். இதில் 7 மருத்துவர்கள் பங்கேற்றனர். 9வது நாளான நேற்று சென்னை வந்த மருத்துவர்கள் குழுவினர் தேனாம்பேட்டையில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதற்கு மேல் பாத யாத்திரைக்கு அனுமதி வழங்கப்படாது என்று கூறி அவர்களை கைது செய்து சமூக நல கூடத்தில் அடைத்தனர். இதுகுறித்து அரசு மருத்துவர்களின் சட்ட போராட்டக்குழு தலைவர் பெருமாள் பிள்ளை கூறும்போது, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசாணை 354 அமல்படுத்த கோரி அதிமுக ஆட்சியில் இருந்து போராடி வருகிறோம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும் என்றார். ஆனால் 4 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றவில்லை. கொரோனா போன்ற பேரிடர் சூழல் உட்பட பல நெருக்கடி நேரங்களில் பணியாற்றி பல உயிர்களை காத்துள்ளோம். எங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சட்டவிரோத மணல் குவாரியை தடுக்க தானாக முன்வந்து பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. அமராவதி ஆற்றில் ஆக்கிரமிப்புகள் உள்ளன, சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுகிறது, அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு ஒருவர் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்றார். பின் பெரிய ரத வீதி பள்ளிவாசலில் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்து அதன் நிர்வாகிகளிடம் விசாரித்தார். தொடர்ந்து அவர் மலை மீது சிறிது தூரம் சென்று பழனி ஆண்டவர் கோவில் சன்னதி முன் நின்று விஷயங்களை கேட்டறிந்தார். பின்னர் திருப்பரங்குன்றம் கோவிலில் கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் தரிசனம் செய்தார். கோவில் சார்பில் அவருக்கு மரியாதை செய்து நெற்றியில் விபூதி இடப்பட்டது. அவருடன் கட்சியினருக்கும் விபூதி பூசப்பட்டது.
தரிசனம் முடித்து திரும்பும் நிலையில் கோவிலுக்குள் வந்த ஒரு தம்பதி திருமாவளவனை பார்த்ததும் அவருடன் செல்ஃபி எடுக்க விரும்பினர். அவர்களின் செல்போனை வாங்கிய திருமாவளவன் தன் நெற்றியில் உள்ள விபூதியை அழித்துவிட்டு அந்த தம்பதியுடன் சேர்ந்து அவரை செல்ஃபி எடுத்துக் கொடுத்தார். இதனிடையே விபூதியை அழித்தது குறித்து திருமாவளவனிடம் கேட்டபோது, 6 மணி நேரமாக நெற்றியில் விபூதி வைத்திருந்தேன், அதை யாரும் கவனிக்கவில்லை, நாள் முழுவதும் விபூதியை நெற்றியில் வைத்திருக்க முடியுமா என்று எதிர்கேள்வி எழுப்பினார். நீலகிரி மாவட்டத்தில் தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகள் சேர்க்கை குறைந்ததற்கு காரணம் அங்குள்ள தேயிலை எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் படுகர் இன மக்கள் கிராமங்களில் இருந்த பலர் சமவெளி பகுதியில் குடியேறியதால் தான் என்று மாவட்ட தொடக்க பள்ளி கல்வி அலுவலர் வி.கே. பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார்.